ஃபேமிலி பிரேக்கிங் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ரிசல்ட் எத்தனை பேர் வெயிட் பண்ணிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ள அவங்க கொடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ இப்போவும் அதே தான். ஸோ ஏப்ரல் 4 இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் வந்து குரூப் 2 ரிசல்ட்ஸ் வெரி சூன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். நிறைய என்ன கேட்டிங்க. ஸோ அவங்க சைடில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க எந்த பிரச்சனையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரெடியாக இருங்க. யார் யார் கிளியர் பண்ணுவீங்க, கிளியர் பண்ண மாட்டீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட் இருந்து அடுத்தாச்சும் பண்ணலாமே. ஒன்று குரூப் 4 நிம்மதியாக படிக்கலாம், இல்லை குரூப் 2 நிம்மதியாக படிக்கலாம், அடுத்து குரூப் 1 நிம்மதியாக படிக்கலாம். ஏன்னா என்கிட்ட பேசினவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 5 நாள் 6 நாள் ஆக்கிட்டா டெத்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தீங்க. பட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஸோ இன்றைக்கி நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேவா? ஒரு வழியாக அந்த பூதத்தை வெளில வர்றாங்கப்பா ரிசல்ட்டு. சரியா? யார் யார் கிளியர் பண்ணுறீங்க பார்ப்போம். கிளியர் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். கவுன்சிலிங் எப்படி எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 22க்கு முன்னாடி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 22ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு என்னோடய கணக்கு ஒரு 22க்குள்ளே மேபி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 22 ஒர்க்கிங் டேஸ் கண்டிப்பாக ஆகும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 22 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ அதில் இனிஷியலாக பிஃபோர் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த பாசிட்டிவ் வைப்ஸையும் நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மனசில் அப்படியே தைரியமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம், வச்சு செய்யலாம் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 23 பேர் ரீச்சர் சோனில் இருக்காங்க. அவங்கள நினச்சதை விட அவங்களோட நமக்கு தான் உள்ளுக்குள்ள பீதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாப்பா அவங்களும் நல்ல ஒரு ரிசல்ட் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகேங்களா? நல்லதே நினைப்போம். நினைக்கும் போது நடக்குன்னு சொல்லுவாங்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். ஓகேவா? ஒரு வழியாக குரூப் 2A 2024 நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் அடுத்த கேட்பீங்க, அடுத்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் போகிறேன்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இது ஏப்ரல் மேல முடிச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஜூன் இல்லை ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜூன்லேருந்து ஜூலை கன்ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே லேட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? இது என்னுடைய இது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் 2 அடுத்த பேட்ச் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இப்போ யாராச்சும் தயவுசெய்து சொல்கிறேன், ஃபெயில் ஒரு வேளை ஆகிட்டிங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சென்ட்ரு கரெக்டாக கொடுக்குறேன். நல்லா படிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபெயில் ஆனால் என்ன தருவீங்க, ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க. அப்படியே ஒரு 6 மாதம் அப்ஸ்காண்ட் ஆகிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க. நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க. அந்தமாதிரி பண்ணாதீங்க. இப்போ தான் இது பண்ணணும். பாஸ் ஆகிட்டிங்களா, அதுவும் நிறுத்தக்கூடாது. உடனே குரூப் 1 படிக்க ஆரம்பிக்கணும். குரூப் 2 லெவலுக்கு வந்துட்டோமா, உடனே குரூப் 1 லெவலுக்கு படிக்க ஆரம்பிச்சிடும். கேப்பே விடக்கூடாது. வேலை கிடைக்கிட்டாது. ஒரு பக்கம் கிடைக்கும். வேலை தான் செய்ய போகிறீங்க தான். உங்களுக்கு நீங்கள் ஒர்க்கு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் படிக்க டைம் கிடைக்கும், எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரெஷர் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பேட்ச் கொண்டு போவேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தத்துல முன்னேறிட்டே இருக்கணும். படிக்கிற டைம் கிடைக்கிற படித்து முடிச்சுட்டு உள்ளே ஓடிடணும். ஓகேங்களா? ஏஜ் இருக்கும்போதே. ஓகேவா? பை ஃபேமிலி, ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.